மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பங்குனி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பொதுவாக பார்க்குறோம். பொதுவாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் யாருங்கிறது தெரியும். செவ்வாய் பகவான். அவர் இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கெல்லாம் எந்தெந்த வீட்டிலெல்லாம் சஞ்சரிக்கிறாரோ அதை ஒட்டி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும், உங்களுடைய லைஃப் இருக்கும், உங்களுடைய மூமெண்ட் இருக்கும், உங்களுடைய வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். இதுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுதான் நடைமுறை. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். குறிப்பாக இந்த பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல 11ஆம் இடம்னா என்னன்னு பார்த்துருவோம். 11ஆம் இடம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கைக்குமே தேவையான ஒரு இடம். ஏன்னா அந்த இடம்தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லோருக்குமே ஆசைகள் இருக்கும். ஏதாவது ஒரு ஆசை, சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அது நம்ம அவங்கவுங்களுடைய தேவைகளை பொறுத்து இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் ஜாதகத்தில் 11ஆம் இடம். அந்த இடத்துல தான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே அவரோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார், அவரோட புதன் இருக்கார், அவரோட 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் அங்கே தான் இருப்பார். ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆக உங்களுடைய நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கைகூடும். இதுதான் 11ஆம் இடம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நன்மை அடைஞ்சவங்க இருப்பாங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அல்லது அவர்களால் ஏதாவது ஒரு நன்மை இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. ஆக பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் எல்லா விதமான இல்லாசும் மறுபடியும் சேர்றதுக்கோ, பேசுகிறதுக்கோ, பழகிறதுக்கோ, நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும்.